கரையாதே. நீ மௌனம் காக்கும் போதும் காதில் எந்த பேரை உன் தோட்பூக்கள் சொல்லும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு எபிசோடுக்கு வந்தாச்சு. யாருக்கெல்லாம் எங்கள் பேர் ரொம்ப பிடிக்குமோ அவங்க கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு இது போலவே எங்களுக்கு எப்போவும் தாங்க. உங்களோட அன்பும் ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் இது மாதிரி எப்போதும் எங்களுக்கு தாங்க. உங்களோட அன்பு ஆதரவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி எங்களை பிடிச்சவங்க பர்பிள் கலரில் ஹார்ட் போடுங்க, கமெண்டில் இன்றைக்கி தெரிவிக்க விடுறீங்க. அது மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், ஏன்னா நான் இப்போ தான் வீடியோஸே போடுறேன். லைக் போட்டால் தான் அந்த லைக்னால நம்ம வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் எனக்காக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இதை கேட்கோம்னா நம்மளோட எப்படி சொல்கிறது, நானும் இந்த வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வீடியோக்கள் போடணுங்கிற ஐடியாவும் எனக்கு வந்துச்சு. ஆனால் வந்து இந்த வீடியோக்களை பார்க்கும்போது எனக்கே மைண்ட் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரியும் ஒரு ரெஃப்ரெஷர் ஆன மாதிரியும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிற உமன்ஸ் தான் முக்கால்வாசி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா அது மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணப்படும். அதனால தான் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்களோட அன்பு ஆதரவும் இது போல் எனக்கு எப்போவும் தாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு முக்கியம்னா நான் கமெண்ட் தான் கேட்பேன். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் படிக்கும்போது தான் எனக்கு மைண்ட் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அடுத்த வீடியோ வந்து டக்குன்னு எடிட் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தை எனக்கு கொடுக்குது. ஸோ எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி, மல்லி எங்கடி இருக்க? மல்லி, என் மேலதான் தப்பு. நான் ஒரு 5 நிமிஷம் நின்று உனக்கு கூட்டு வந்திருக்கலாம். அடியே எங்கடி போன? எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இல்லாதத உலகத்துல என்னால இருக்க முடியாது. எங்க இருந்தாலும் வந்துருடி. மல்லி, 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 எனக்கு தண்டனை கொடுக்காதுடி. உன்னை பார்க்காம என்னால 1/2 மணி நேரம் கூட இருக்க முடியாதுடி. உனக்கே தெரியும். எங்க இருந்தாலும் வந்துருடி. மல்லி, எங்கடி இருக்க? மல்லி, உன் மாமா கூப்பிடுறது கேக்குதாடி உனக்கு? மல்லி, எங்கடி இருக்க? மாமாட்ட வந்துருடி. மல்லி, மல்லி, இது என்ன புது கதவா இருக்கு? நான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்தது இல்லையே இந்த காலேஜ்ல. எத்தனையோ வாட்டி விட வந்திருக்கேன், ஒரு நாள் கூட அந்த ரூம் நான் பார்த்ததே இல்லையே. மல்லி, மல்லி, மல்லி உள்ள இருக்கியா? மல்லி, என்ன இப்படி குளிர்றது? ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஐயோ முடியலையே. மல்லி, மல்லி, மல்லி உள்ள இருக்கியா? மல்லி, நான் பேசுறது கேக்குதாடி உனக்கு? மல்லி, மாமா, மாமா, கௌதம் மாமா, மாமா, மாமா நான் உள்ள இருக்கேன். மாமா, மாமா, மாமா நான் உள்ள தான் இருக்கேன். கௌதம் மாமா, நான் உள்ள தான் இருக்கேன். நான் பேசுறது கேக்குதா? மாமா, கௌதம் மாமா, மாமா, மாமா எனக்கு ரொம்ப குளிருது மாமா. மாமா நான் பேசுறது கேக்குதா? மாமா. மல்லி, மல்லி, நீ உள்ளே இருக்க? மல்லி, உள்ளேயாடி இருக்க? ஆமா மாமா, எனக்கு குளிர் தாங்க முடியல. மாமா என்னை எப்படியாவது காப்பாத்து மாமா, எனக்கு முடியல. இரு மல்லி, வார மல்லி, கொஞ்சம் தாக்கு பிடிச்சுக்கடி, இருடி வார. ரித்து, ரித்து, ரேணு, ரேணு. மாமா ரொம்ப குளிருது மாமா, சீக்கிரம் என்ன வெளியில கூட்டிட்டு போ மாமா. அழாதடி, நான் இப்போ வந்துடுறேன். கௌதம் மாமா. ரேணு, மல்லி, மல்லி உள்ள இருக்காடி? எனக்கு தெரியும் மாமா, நாங்க இந்த சாவி வச்சு துறங்க. மல்லி, மல்லி நல்லா தானே இருக்க உள்ள, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சார் கவலைப்படாதீங்க, ஒண்ணு இருக்காது உங்களுக்கு. கதவை துறங்க. அண்ணா பயப்படாத, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அண்ணா பாரு ரித்துமா, கண்ணே திறக்க மாட்டக்கா, எனக்கு பயமா இருக்குடி. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அவன் நல்லா இருக்கா, இப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டான்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. நீ எதுவும் பயப்படாதண்ணா,
அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, கொஞ்ச நாள் நல்லா தூங்கட்டும். உன்னை சீப் டாக்டர் பார்க்கணும்னு சொன்னாங்களாம். என்ன சீப் டாக்டரா? இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, மறுபடியும் எதுக்கு கூப்பிடுறாங்க டாக்டர்? ஆமாண்ணா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் மெடிசன் பற்றி பேச தான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் கொஞ்சம் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ம் சரி ருத்துமா, இவளை கொஞ்சம் பார்த்துக்க. நீ போனா நான் பார்த்துக்கிறேன் அவளை. பவுன வெச்ச கூறி தப்பியதில்ல, என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்ல, 200 ரூபாய் என்னை வந்து தொட்டதும் இல்ல. மே கமிங் டாக்டர்? எஸ் கமிங். டாக்டர் கூப்பிட்டீங்களா? ஆமாம், நீங்கள் இந்த மல்லி பேஷண்ட் கூட வந்தவங்க தானே? ஆமாம் டாக்டர். டாக்டர் மல்லி இப்போ எப்படி இருக்கா? இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்ஸும் ஒரு ஊசியும் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். இன்னும் 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்க சரியாயிருவாங்க. அது இல்லாமல் தனியாக வேறு இருந்திருக்காங்களா, கொஞ்சம் பயந்துருக்காங்க. கொஞ்சம் தூங்கி எழுந்திக்கிட்டோம், அதுக்கப்புறம் சரியாயிருவாங்க. டே கௌதம், நீயா? டே ராம், நீ எப்படா ஊருக்கு வந்த? அப்புறம் எப்படா மாமா இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? பாத்தியாடா, வாரன்னு என்கிட்ட கூட சொல்லல நீ. டே மாமா, அவனுக்கே தெரியும்டா நான் எவ்வளோ எங்கே வேலை பார்த்தேன்னு. இப்போ தான் ஒரு வாரமாக அங்கே தூக்கி போட்டாங்க. அதாங்க திடீர்னு கிளம்பி வர வேண்டியதாக இருந்துச்சு. நான் யார்ட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணல. நம்ம மூர்த்தி, கிருஷ்ணா யார்ட்டையுமே நான் இன்ஃபார்ம் பண்ணலை. இனிமேல் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். சரிடா, மல்லி எப்படி இருக்கா? எனக்கு அவளை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குடா. மல்லினா உன்னோட க்ரிஷா? சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அவங்களா? ஆமாடா, நேற்று காலேஜில் ஃபங்க்ஷன்னு வர சொல்லியிருந்தாடா. நானும் போயிருந்தேன். அங்கே தான் அங்கே மேம் ஏதோ வேலை கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரீசர் பாக்ஸ்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா. நாங்கள் 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிட்டுடா. எனக்கு பயனா தாங்க முடியல. இப்போ பரவாயில்ல, நல்லா தானே இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? டே கூல், ஒன்றும் ஆகலை. அவங்களுக்கு நல்லா தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்கள நினச்சி நீ கவலைப்பட்டு ஒன்றே ஒரு பெட்டில் சேர்க்கணும் போல இருக்க. ஒன்றும் இல்லைடா, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. இல்லைடா, அவளை அந்த நிலைமையில பார்த்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. அவள் இல்லைன்னா இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன். டே மாமா, என்னடா நீ இப்படி சீரியஸான கேரக்டர்லாம் கிடையாது. எப்போதும் ஜாலியாக இருக்கிற டைப் ஆச்சே. என்னடா, ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. நீ ரிலாக்ஸாக இரு. ரொம்ப ஓவராக போட்டு ஒரி எடுத்துக்கிடாத. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 2 மணி நேரம் தூங்கி வச்சாங்கன்னா சரியாயிருவாங்க. நான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டுமா? இல்லைடா, இன்னும் 2 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்டா. ரெஸ்ட்டு தானே? நான் வீட்டில் அவளை பார்த்துக்குறேன், எந்த வேலையும் பார்க்காம. பெட்டில் தான் ரெஸ்ட் எடுப்பா, நான் பார்த்துக்குறேன். நீ பார்த்துக்கிடுவியா? அவள் கண்டிப்பாக 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் நான் அப்பாவுக்கும் செக் பண்ண வேண்டியது இருக்குடா. நீ செக் பண்ண வீட்டுக்கு வா. நீ ரொம்ப நாள் ஆச்சு வீட்டுக்கும் வந்த மாதிரி இருக்கணும்டா, வாடா. அப்படிங்கிறியா? சரி, நானும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா அப்பாலாம் பார்க்கணும். அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. ஆதிலாம் எப்படி இருக்கான்? போலீஸ் ஆகிட்டலாம் கேள்விப்பட்டேன். ஆமாடா, போலீஸ் ஆகி நம்ம ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டான். சரி, உன்னோட பிஸ்னஸ் எப்படி போகுது? நல்லா போகுது. மாமா, இப்போ எதுக்கு நான் ஊருக்கு கிளம்ப சொல்லிட்டு இருக்க? சொன்னா கேளு அஞ்சுமா. ஊருக்கு போய் அம்மா கூட சேஃப்டியா இரு. இங்க எனக்கு என்ன சேஃப்டி இல்லை? நீ தான் இருக்கல்ல என் கூட. எதை நினச்ச மாமா நீ பயப்படுற? ஒன்றும் சொல்லவும் மடக்க. அஞ்சுமா, சொல்லுற விஷயமா நான் சொல்லியிருப்பேன். நீ ஊருக்கு போ, அவனை பஸ் ஏற்றி விடுறேன். அங்கே போய் அம்மா கூட சேஃப்டியா இருக்கு பாரு. நீ என்ன விஷயம் சொல்லு மாமா. நான் போகவா வேண்டாமா நான் முடிவு பண்ணிக்கிறேன். புஜுமா, மாமாவை கோவப்படுத்தாத. நான் சொன்னா நீ கேப்பியா கேட்க மாட்டியா? அதெல்லாம் கேட்பேன் மாமா. நீ ரீசனே சொல்லாம ஊருக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மாக்கு உடம்பு முடியலையாம், அதான் கால் பண்ணாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. சரி, நீ இப்போதைக்கு நீ போ. நான் நாளைக்கு இங்கே டியூட்டியில் ஜாயின்ட் ஆகணும். அதை முடிச்சுட்டு 2 நாள் கழிச்சு வந்து பார்க்க அம்மாவை. அம்மா எனக்கு கால் பண்ணாங்களே, அத்தைக்கு உடம்பு சரியில்லை சொல்லியிருப்பாங்களே மாமா. அது எனக்கு தெரியல புஜுமா. அம்மா கால் பண்ணலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இப்போதைக்கு அங்கே போக முடியாது. நீ யாட்டு போடி. போகணுமா மாமா? நான் அம்மாட்ட கால் பண்ணி சொல்லட்டுமா? அம்மா பத்திரமா பார்த்துக்குவாங்க. எனக்கு உன்னை விட்டுட்டு போகவே மனசில்ல மாமா. எனக்கு மட்டும் என்ன புஜுமா, சந்தோஷமாவா இருக்கு. இருந்தாலும் அம்மா வயசானவங்க, பார்க்கணும்ல ஒரு ஆள்கிட்ட இருந்து. நீ போனா கொஞ்சம் அம்மா சந்தோஷப்படுவாங்கடாம்மா. நான் இல்லாமல் இருந்துருவேன் மாமா. கஷ்டம் தாண்டி புஜுமா, வேற என்ன செய்ய? வயசானவங்க வீட்டில் இருக்கும்போது கவனிக்கணும் மேடம் குட்டிமா. சரி மாமா, நான் போகிறேன். நீ பஸ் ஏற்றி விடு. என்னை மன்னிச்சிருடி புஜுமா.
இருந்தால் உன் உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு பயமா இருக்குடி. நீ அங்கே அத்தை கூட இருந்தால் தான் சேஃப்டியாக இருப்ப. இன்னைக்கு அந்த பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்திருக்கணும். எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் ஆனால் 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 புஜ்மா, அந்த பொண்ணு பார்க்க ஒன்று மாதிரியே இருக்கா. என்னால் நம்ப முடியல இதை. அது வேற எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. எப்படி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க முடியும்? மாமா மாமா என்ன யோசிக்கிற? ஆ ஒன்றுடா புஜ்மா, உன்னோட மொபைலில் ட்ராக்கர் வச்சிருக்கல, அதை ஆன்லேயே வை. வீட்டுக்கு ரீச் ஆனது எனக்கு கால் பண்ணி சொல்லிவிடுடி. மாமா நீ இப்படிலாம் பேசுறத பத்தி எனக்கு டவுட்டா இருக்கு. எதுவும் பிரச்சனையா? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை புஜ்மா, நீ நைட் டைம் ட்ராவல் பண்ணுறல்ல, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்காக தான். அதுக்காக தானே மாமா என்னை பஸ்ஸில் போக சொல்கிறேன். இது கூட எனக்கு புரியலையா? எந்த பயமும் எனக்கு வேண்டாம். நான் சேஃப்டியாக வீட்டுக்கு போயிடுவேன். நீ என் கூட வாயேன் மாமா. நாளைக்கு தானே டியூட்டி ஜாயின் ஆகணும். நீ நாளைக்கு ஈவினிங் வேணா கிளம்பி வந்துக்கோ. இல்லடி புஜ்மா, அங்கே எங்கே அலைஞ்சோம்னா அலைச்சலாக இருக்கும். அப்புறம் டியூட்டி ஜாயின் ஆகிட்டு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்கும்டி. ம் சரி மாமா. சரி என்னை பஸ்ஸை மட்டும் ஏற்றி விடு, நான் போகிறேன். பத்திரமா போயிடும்லடி. நான் போயிடுவேன் மாமா, நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத. நீ வேணா போய், நான் பஸ் ஏறி போய்க்கிறேன். இல்லடி, நான் பஸ் ஏற்றிவிட்டே போகிறேன். ம் அங்கே பாரு பஸ்ஸே வந்துட்டு மாமா. சரி பார்த்து போ. ம் ஓகே மாமா. சொல்கிறா மச்சான், வேலை இல்லாமல் கூப்பிட மாட்டியே. இப்போ தானடா வேலையே வந்திருக்கு. நம்ம எப்போதும் மீட் பண்ணுவோம்ல, அங்கே பார்ப்போம். கையில் எவனா மாட்டியிருக்கான் போல இருக்கு. ஒரு சின்ன கணக்கை முடிக்காம விட்டுட்டேன்டா. அது நீயோட முடிச்சிடணும். கணக்கு முடிச்சிட்டா போச்சு.